சுஜாதா? ஆமா, அது ஒரு தொழிலாளர் தலைவரோட சுத்திக்கிட்டு இருக்கு. அவன் ரொம்ப பிடிவாதக்காரன். உங்க பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதா எங்களுக்கு தெரிஞ்சது. அவன் உங்களுக்கு மாப்பிள்ளையாயி நம்ம ஃபேக்டரிக்கு வந்து சட்டங்களை மாத்தி ஃபேக்டரிகளை தொழிலாளருக்கு தந்துட்டான்னு வச்சுக்கோங்க, மொத்தம் நம்ம கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியே தலைகீழா போயிடும். அதனால எங்களுக்குரிய பங்கை பிரிச்சு கொடுத்துருங்க. அவசரப்படாதீங்க. எனக்கு இந்த மேட்டர் இது வரைக்கும் தெரியாது. நான் என்ன செய்யணுங்கிறீங்க? இப்ப நீங்க என்ன செய்வீங்களோ என்னமோ, உங்களுக்கு 20 நாள் டைம் தரோம். அதுக்குள்ள உங்க பொண்ணு ரூட்டை மாத்தாட்டி போனா நாங்களா பிரிஞ்சு போயிடுவோம். வாங்க. ஐயா, அவன் வல்லவனுக்கு வல்லவன். உங்க பார்ட்னர் சொன்னதை விட ரொம்ப டேஞ்சரஸ் மேன். இந்தியாவில் உள்ள லேபர் யூனியன் எல்லாம் அவன் இடது கையில இருக்கு, வலது கையில உங்க பொண்ணோட கை இருக்கு. நம்ம 2 பேரை பத்தி எல்லாரும் வேடிக்கையா பேசுறாங்க சுஜி. வேடிக்கையான உலகம் எப்பவும் வேடிக்கையா தான் பேசும். நான் ஒண்ணு கேக்குறேன். என்ன? தேங்க்ஸ். உங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களுக்கு சமமான என்ன நீ விரும்புறது அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் வேடிக்கையா இருக்கு. உங்களை விரும்புறது எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கலாம், ஆனா எனக்கு மட்டும் அது வாடிக்கை. பிகாம் படிச்சத இப்ப நடுவுல ஏன் நிறுத்திட்டீங்க? ஃபீஸ் கட்ட வழி இல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கட்டுறேனாங்களே. 10 பேர் உதவியோட 100 படி ஏறதை விட சொந்த முயற்சியில 1 படி ஏறினா நல்லதுங்கிறது ஏன் நம்பிக்கை. அது போகட்டும், ஜெகன்மோகன் பைனான்சிங் கம்பெனில ஏஜென்ட்டா ஜாப் வந்தோம். இந்த கூலி வேலை எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? அநீதிக்கு கீழே வேலை செஞ்சு பாயசம் குடிக்கிறத விட வேர்வை சிந்தி வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கிறது மேலுங்கிறது என் பாலிசி சுஜாதா. இவ்வளவு பெரிய நேஷனல் வைஸ் லேபர் லீடர் பொசிஷன்ல இருந்தோம். இந்த ஓட்டர் சைக்கிள், காக்கி யூனிஃபார்ம், தோள் மேல ரெட் டவலோட இவ்வளவு சிம்பிளா எதுக்கு இருக்கணும்? ரதத்தை செலுத்த வைக்கிற சக்கரங்கள் கீழத்தான் இருக்கணும். எந்த நிறுவனத்தை நடத்துற தலைவனா இருந்தாலும் எல்லாரையும் விட தாழ்வாத்தான் இருக்கணும். உங்க இண்டிவிஜுவாலிட்டி, உங்க சிம்பிளிசிட்டி, உங்க பாலிசி தான் எனக்கு கவர்ந்தது. அப்பா கோடி கணக்குல சம்பாதிச்சு புள்ள குடிச்சு ஆடுறதை விட கடவுள் தந்த சக்தியால கஷ்டப்பட்டு வாழ்ற மனுஷன் கிட்டதான் வாழணும்னு எந்த பொண்ணு விரும்புவா. சாவு கூட சந்தோஷமா இருக்கும். பாருமா, நாம வேல்யூவான மனுஷங்க. நம்ம யோசனைங்க கூட வேல்யூபிளா இருக்கணும். யோசனையில இருக்க வேண்டியது வேல்யூ இல்ல, சுயேட்சையா இருக்கணும். 7 மலை மேல இருந்து வைர கிரீடம் வச்சுக்கிட்டு நித்திய கல்யாணம் செஞ்சுக்கிற அந்த கடவுளுக்கு இருக்கிற மதிப்பு நடுவீதியில மரத்தடியில இருக்கிற கடவுளுக்கு இருக்காது. நீங்க ஏதோ சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை நேரடியா சொல்றீங்களா இல்ல என்ன சொல்றீங்களா? ஆஃப்டர் ஆல் ஒரு பிளடி கூலி பையன், அவனோட நீ எதுக்கு அலையிற? விரும்புறதுனால. சரி, வாயமோடு. விரும்புறது கூலி வேலை செய்யறவன் தான் கிடைச்சான உனக்கு? அவன் வீட்டுல தண்ணி குடிக்க தகர கோல கூட கிடையாது. எதை பார்த்து விரும்பின அவனை? இந்த ஸ்டேட் லேபர் எல்லாம் அவரை எதை பார்த்து விரும்பினாங்க? எதை பார்த்து அவரை லீடரா தேர்ந்தெடுத்தாங்க? பாலிசி உள்ள ஒரு மனுஷங்கிறதுனால, அன்பும் பாசமும் இல்லாத கோடிக்கணக்கான ரூபாய்களோட ஒரு தங்க ஜெயில இருக்கிறத காட்டிலும் லட்சியம் உள்ள ஒரு மனுஷன் பக்கத்துல வாழ்வ பங்கிட்டுக்கிறதுல சந்தோஷப்படுறேனா? என் முடிவை நான் சொல்லிட்டேன், உங்க முடிவை நீங்களே யோசிச்சுக்கங்க. சொன்னது செய்ய வேண்டியதானே? செய்ய மாட்டோமா? வேண்டாமா? செய்யணும், விட மாட்டேன். ஐயா வந்துருவாருமா? ஐயோ, நான் செய்ய மாட்டோமா, நான் செய்ய மாட்டோமா. என்னடா ஐயா வந்துட்டீங்களா? அம்மா உங்க மூக்கு கொடையிற குச்சியால காது கொடைய சொல்றாங்க. அடச்சி. சொன்னியா? ஆமா சொன்னேன். தப்பா? எங்க வம்சத்துல மூக்கு வியாதி இருக்கிறதுனால நான் கொடைய சொல்றேன். எங்க வம்சத்துல காது வியாதி இருக்கு, அதனால நான் கொடைய சொல்றேன். அது நடக்காது. கிழிச்சிடுவேன். டேய், ஜெனரலா நீ என்னோட வருவல்ல, இங்க எதுக்கு இருக்க? வெளியில போ. பொண்டாட்டியோட பேசணும், வெளியில போ. ஆமா, நான் இல்லாதப்போ வேலைக்காரனோட உனக்கு என்ன வேலை? அறையெல்லாம் ஒட்டடியா இருக்குது, சுத்தம் செய்யலான்னு. கம்பு இருக்குல்ல? அதான் ஒட்டுற கம்பு இருக்குல்ல, அது நியாயமா இருக்கா உனக்கு? இதுல என்ன நியாயங்க? நீ வெளியில போ, வெளியில போடாடே. ஏயா லீவ் கிடைச்சதா? லீவ் கொடுத்தா சம்பளம் குறையுங்கிறாரு. எவன்டா சொன்னா? குறைக்க மாட்டான். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ. டேய் கோபால், இங்க வா. நம்ம தஞ்சாவூர் யூனியன் மோகன் பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம யூனியன் வெல்ஃபேர் ஃபண்ட்ல இருந்து 5000 கொடுத்து அனுப்பு. ஓகே. டேய் கண்ணா, வணக்கம். வணக்கம். மேனேஜ்மெண்ட் நாம ஸ்ட்ரைக் பண்ணா இழுத்து பூட்டிடுவேங்கறாங்க. வர்க்கர்ஸ மாத்திரதா சொல்றாங்க. அதுக்காக நீங்க வேலையை விட்டுடாதீங்க. அப்படி ஸ்ட்ரைக் பண்ண வேண்டி வந்தா நான் ஒருத்தனே சாகும் வரையில உண்ணாவிரதம் இருக்கேன். ஸ்ட்ரைக்னால நம்ம பிள்ளைங்களை பட்டினி போட நமக்கு உரிமை இல்ல. சரிங்க, போயிட்டு வாங்க. என்ன சுஜாதா, எங்க ஆபீஸ் அட்மாஸ்பியர் பார்த்தா ஒவ்வொன்றும் பிரச்சனையா தோணுது இல்ல? இல்ல, வாழ்றதுக்கு இத்தனை பிரச்சனைகளான்னு தோணுது. நீங்க மட்டும் இல்லாட்டி போனா இவங்க எல்லாம் என்ன ஆவாங்கன்னு நான் யோசி. அட்டென்ஷன். நீங்க ஜெயிலுக்கு வந்தப்ப இதை என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க. திரும்பி வர வரையில இதை ஒளிச்சு வச்சுக்கிட்டே நான் சாவணுங்களா? அப்ப இத கூட உள்ள தந்திருந்தா நீங்க வெளியில வரும்போது அவங்களே உங்களுக்கு தருவாங்கல்ல.
பாரு, உங்க போலீஸ்காரங்க பிடிக்கிறது எங்களை தானே தவிர எங்க பிசினஸ் செய்யல. நாங்க உள்ள போனமே தவிர ரசரசா எங்க பிசினஸ் உள்ள போக கூடாது. சுத்தமா இந்த தொழிலை விட்டுட்டு ஒரு சினிமா ஆக்டராவோ ஒரு லீடராவோ ஆயிட்டா உட்காந்து திங்கலாம் இல்லையா? டேய், நான் அப்படி ஆயிட்டா அப்புறம் உனக்கு யார் வேலை தருவாங்க? ஓஹோ, இந்த திருடம் பிறந்தது உங்க போலீஸ வாழ வைக்கிறதுக்காகத்தான். ஆஹா, கையெடுங்க தம்பி, உத்தியோகம் போயிடும். ஏய். பாருங்க தம்பி, உங்களுக்காக வந்தவங்க எல்லாரும் என்கிட்ட லிஸ்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரசரச பார்ட்டி செக்ரட்டரி சிரஞ்சீவி, எம்எல்ஏ ராமதுரை, எம்பி முரளி, 77677. 10 நாள் ரெஸ்ட், அப்புறம் தான் லிஸ்ட். ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டேன். ஏய், வந்து ஸ்வீட் வாங்கிங்க. யாருமே இல்லையே. ஏய், ஏய் கேளவா. டேய் ராசா, ஏய் கேளவா. ஏய் 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 ஏய். அடே ஏய் ஏய் ஏய். வந்துட்டியா? வரமாட்டேனா? நீ வந்தா எனக்கு என்ன? பின்ன ஜெயில இருந்து வருவேன்னு தெரிஞ்சும் எங்க ஆளுங்களை காலி செய்ய வச்சியா? அப்படி காலி செஞ்சுட்டு நீ உயிரோட இருக்க முடியுமா? ஓஹோ, வந்ததும் ஆளுங்களை அனுப்புன இல்ல, அவங்க என்ன அடிச்சு கொலை பண்ணிட்டு தான் நினைச்சேல்ல? நான் சொல்றத நீ உன்னோட பேசுறதுக்கு வரல, ஆடுறதுக்கு வந்தேன். ஒன்னு 2 3 1 2 3 4. இந்த தாயாட்டத்துல என் கை சுத்தி திரும்பி நடுவுல வர்றதுக்குள்ள எங்க ஆளுங்க அவங்க வீட்டுல இருக்கணும். இல்ல இந்த வீட்டு அக்கு வேற ஆணி வேறையா பேத்து பிளாட் ஆக்கிடுவேன். இங்க கட்டு சினிமா தியேட்டர். எனக்கு சம்பந்தப்பட்ட போன் தவிர வேற போன் பண்ணா, வாசலை தாண்டி ஒரு அடி வெளியில வச்சா மர்டர் செய்யறத உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்க வேண்டி வந்துடும். ஜாக்கிரதை. செக்ரட்டரி, நாம அந்த இடத்துல தற்சமே சினிமா தியேட்டர் கட்டல. அவங்க குடிசைகளை அவங்களுக்கே தந்துடு. நான் சொல்றதை செய்யறியா இல்லையா? வரலன்னா நமக்கு இந்த வீடு வாசல் கிடைச்சிருக்குமா? இல்ல புள்ள குட்டிலாம் கஷ்டப்பட்டுக்கணுமே, மாடுகளெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியுமா? கேளவா. ஒரு தொட்டு வேணா ராசா. இனி அந்த குரங்குங்க இந்த சேரி பக்கம் வந்து குதிக்காது. ஆஹா ராசா, நீ எவ்வளவு நல்லவன். எதுக்குலாம் உனக்கு நம்ம வரட்டுக்கணும்? நான் முரடன் தான், நான் முரடனே தான். நான் இந்த வேலை செஞ்சேன்னா இந்த சேரிக்காரங்க பாராட்டுறதுக்கு இல்ல, இந்த சேரியில நான் பிறந்ததுனால செஞ்சேன். என்னமோ இந்த பாழா போன உலகத்துல ஒருத்தர் உதவி இல்லாம எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. நேத்துக்கு சாயந்தரம் ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டேன். என்ன ரோட்ல போயிட்டு இருந்தவன கூடவா? வந்தா போடியான்னு சொன்னேன். ஐயோ, பாய போட்டா உட்கார சொன்னா, உட்கார்ந்த வலி இல்லாம போடியான்னு சொன்னேன். கொஞ்சம் கூட வலிக்காதுன்னா புடிச்சு அழுத்துனா, அப்பா வலிக்காதிருக்க கொஞ்சம் மெதுவா அழுத்துறேன்னா, தேவை எனக்கு தானே, சும்மா இருந்த நல்லாதான் இருக்குன்னு பொறுத்துக்கிட்ட. 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். என்னது, அவனுக்கு பணம் கூட கொடுத்து அனுப்பினியா? எந்திரி எந்திரிச்சு நில்லு. உன்னை விவகாரத்தை பண்ண வெளியே போ. எவன்டி அவன்? எங்க இருந்து வந்தா, எதுக்கு வந்தா? என் மானத்தை வானத்துல ஏத்தனவன் வளையல்காரன். நம்ம வளையல்காரனா? சீ, வாய் மூடு. விடுகதையை புரிஞ்சுக்க முடியாது. நீ ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? மண்ணா கட்டி. அம்மா கொடைய சொன்னப்பெல்லாம் கொடையாதுடா. கண்டபடி குச்சியால கொடைஞ்சா காது செவிடாயிடும். நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் கொடைய மாட்டேங்க. அது சரி, நான் எப்ப பிறந்தேன்டா? நேத்து நாளைக்கு நானும் கோவிந்தும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்பாவும் உங்க ஸ்தானத்தை காப்பாத்திக்கணும்னா பெரியவரா எங்க கல்யாணத்தை கிட்ட இருந்து நடத்தினா நல்லது. எத்தனை வாட்டி சொல்றது? பட்டிச்சேலை கட்டிக்கன்னு சொன்னா பழைய பருத்தி புடவை கட்டிக்கிறேன்னு சொல்ற. அவன உனக்கு தெரியாது. நீ ஆஸ்திக்காக உன் பின்னால சுத்திக்கிட்டு இருக்கான். நீ ஒரு பஞ்ச பராரினா உன்னை விரும்புவானா? Come on, tell me. இன்னையில இருந்து நான் செல்வந்தர் பொண்ணுங்கிற அந்தஸ்தை விட்டுற போறேன். நம்ம லாயரோட நான் பேசினேன். உங்க ஆஸ்தியில எனக்கு சல்லி காசு கூட வேண்டான்னு
என் தலைமுறை சம்பந்தப்பட்டவங்க யாரும் இந்த ஆஸ்திக்கு உரியவங்க இல்லன்னு அந்த பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன். வச்சுக்கோங்க. உங்க ஆஸ்தி தொல்லை தீந்துருச்சா? இப்போவாது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்களா? என் ரத்தம் உன் உடம்புல உள்ள வரைக்கும் ஒத்துக்க முடியாது. விடியற வரைக்கும் நல்லா யோசிங்க. அப்பா பொண்ணுங்கிற பந்தம் இருக்கணுமா தீரணுமான்னு யோசிக்கிறதுக்கு இவ்வளவு டைம் போதும்னு நினைக்கிறேன். ஆலங்குடி வேலையா, புதுசா பிறந்த மாநில பார்ட்டி ஸ்டேட் வைட் ஆர்கனைசர். ஓ, பேப்பர்ல பார்த்தேன். உட்காருங்க. புது தண்ணி வரணும், பழைய தண்ணி போகணும், அதுதான் எங்க பார்ட்டியின் கொள்கை. என் பாலிசி கூட அதாங்க. பாருங்க, ஸ்டேட் லேபர் யூனியன் பூரா உங்க கையில இருக்கு. அதனால எங்க பார்ட்டியில முக்கியமான இடத்தை ஏற்படுத்தணும்னு எங்க ஆதரவாளர்கள் தீர்மானிச்சிருக்காங்க. எங்க பார்ட்டி சார்பில் நீங்க விஜயபுரம் தொகுதியில வேட்பாளரா நிக்கணும். மன்னிச்சிருங்க வேலையா சார், எனக்கு பதவிகளை விருப்பம் இல்ல. என் பாட்டன் முப்பாட்டன்லாம் தொழிலாளியாவே பிறந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க. நான் அப்படி ஒரு வம்சத்துல இருந்து வந்திருக்கேன். நீங்க எம்எல்ஏ ஆயிட்டா இன்னும் நல்லா சேவை செய்யலாம் இல்லீங்களா? நான் அரசியல் ஈடுபட்டா நம்ம தொழிலாளிங்க உற்சாகம் போயிடும். அதிக உற்சாகம் பிறக்கும். எங்க சார்பில் கவர்மெண்ட்ல ஒரு ஆள் இருக்கணும்னு எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நாள் ஆசை. இல்ல, என் பாலிசி அதுக்கு சரிப்பட்டு வராது. நான் யோசிச்சு சொல்றேன். ஐயோ, ஒண்ணும் யோசிக்காதீங்க. நீங்க ஒத்துக்கிட்ட மாதிரி தான். மறுக்காதீங்க. நல்ல நாள் பார்த்து நாமினேஷன் கொடுத்துடலாம். மறுக்காதீங்க. நாங்க போயிட்டு வரேங்க. எங்க இப்படி பரப்பிட்ட? நான் வர வேண்டிய இடத்துக்கு. என்ன கோவிந்த், அப்பா இனி நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால அவரோட இந்த உறவை விட்டுட்டு வந்துட்டேன். இனிமே உங்க வீடுதான் என் வீடு. என்ன நீ பேசுற? அவர் ஆஸ்தி, அவர் அந்தஸ்து நம்ம கல்யாணத்துக்கு தடையா இருக்குங்கிற எண்ணத்துல அது எதுவும் வேண்டான்னு எடுத்து சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு நான் வந்துட்டேன். நீ ஆஸ்தி வேண்டான்னு வந்தது தப்புன்னு நான் சொல்லல. நீயும் வேண்டான்னு வந்துட்டு அவர் என்ன அவர் சொல்லு. அதுலயும் அவர் தனி மனிதர். ஆஸ்தி மத்தவங்க கைக்கு போய் உனக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். நீயும் லட்சியங்களை நம்புறவ. ஆஸ்தி உன்கிட்ட இருந்தா ஏழைங்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் உதவி செய்யலாம்ல. லட்சியங்களை நிறைவேற்றுறதுக்கு அப்பாவோட ஆஸ்தி தான் தேவையா கோவிந்த்? ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சா சாதிக்க முடியாதா? எப்ப இருந்தாலும் நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற சுஜி? இந்த முக்கியமான காரியத்தை லேட் ஆக்க கூடாது. இன்னைக்கு கோவிலுக்கு போய் நம்ம கல்யாணம் செஞ்சுக்குவோம். இவ அவங்கிட்ட போயிட்டா மட்டும் அவன் எனக்கு மாப்பிள்ளை ஆயிடுவானா? இந்த ஊரு மயானத்துல இன்னும் 2 நாளைக்குள்ள அவனை சாம்பல் ஆக்கிறேன். இது என்ன பல்படி பப்ளிசிட்டியாங்க? மாடியில இருந்து கத்துறீங்க. டேய், என்னடா அது? ஒரு துவாரத்துல வைக்க வேண்டியதை இன்னொரு துவாரத்துல வைக்கிற? அதுல விஷயம் என்னன்னா, இவ்வளவு ரகல நடந்ததுக்கு அப்புறம் அவனை யாரு என்ன செஞ்சாலும் அது உங்க தலைக்கு வந்துடும். வரட்டும்னு நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அத நீங்க முந்தைய கவனிக்கிற வழியை நான் சொல்றேன். என்ன சொல்றேன். அந்த கோவிந்த் நம்ம கண்ணுல தூசினா அந்த ரவுடி ராஜா நம்ம கால புத்திர முள்ளு. அதனால அந்த கோவிந்த் மேல ரவுடி ராஜாவை ஏவி விட்டா பாம்பும் செத்துரும், கம்பும் உடைஞ்சிரும். அவன் நம்ம பேச்சை எடுத்துக்குவானா? பணத்துக்காக எந்த வேலைனாலும் செய்யலாங்கிறதுக்காக பட்டா வாங்கியிருக்கான். வெக்கத்தை எடுத்து பக்கத்துல வச்சிருங்க, பழம்பெருமையை மறந்துருங்க. அவ்வளவுதானே? நான் நினைச்சா அது முடிஞ்சு போயிடும். ரேட் என்ன? நீ கேட்கிறத தர. உன் ஆஸ்தி எல்லாம் வேணும். அதனால ஐயா கிட்ட பிசினஸ்ல கரெக்டா பேச்சு வச்சுக்கணும். தர்றேன்னு திமுறா சொன்னா வேண்டியதை கேட்டுடுவேன். நீ ரீசனபிளா என்ன வேணும்னு கேளு, தர்றேன். 10,000 அட்வான்ஸ், 10,000 ஃபைனல். அது நம்ம பிசினஸ். ஆல் ரைட். நீ கோடீஸ்வரனா இருக்கலாம், உனக்கு பணத்திமிரு உச்சம் தலை வரைக்கும் இருக்கலாம். ஆனா என் வீட்டுக்கு உன் வேலை விஷயமா வந்திருக்க, என் எதிரில நீ ஒரு பிச்சைக்காரன். மரியாதையா அந்த பணத்தை எடுத்து என் கை மேல வச்சு மன்னிக்கணும்னு கேளு. கேளு. சாரி, வாங்கிக்க. மறுபடியும் அவங்க சந்திக்க கூடாது. சந்திப்பாங்க, ஆனா காதல் பத்தி பேச்சு இருக்காது. நீதானா ரகுபதி பொண்ணு சுஜாதா? ஆமா. ஏ லேபர் லீடர் கோவிந்த் இல்ல? அது இருக்கட்டும், நீ யாரு? அடுத்தவங்க விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறவனே தவிர என் விஷயத்தை அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு தான் ஆபத்து. நீ இந்த பொண்ணு விரும்புறிய? உனக்கு எதுக்கு அந்த விஷயம்? சின்ன பிசினஸ் இருக்கு. உன் கூட எங்களுக்கு பிசினஸ் என்னடா? போட வழியா? அடி சேக்க. வா வாடி. எங்க எங்க கூட்டிக்கிட்டு போறனோ அங்க. என்ன செய்வ? ஃபைட் பண்ணுவியா? நாளடி. அப்பெல்லாம் பலம் இருக்கிறவனுக்கு தான் பொண்ணும் பொருளும். நீ ஜெயிச்சா நீ வச்சுக்கோ, நான் ஜெயிச்சா நான் வச்சுக்கிறேன். எப்படி இருக்கு?
பாரு, என் பிசினஸ் கொஞ்சம் ஆபத்தா தான் இருக்கும். விடு. அநியாயம் செய்யறவனை விடுறது என் பாலிசி இல்ல. அப்படி விடாதவனை விடுறது என் பிசினஸும் இல்ல. 10 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன். அந்த 10 நாளும் அவன் என்